வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனோட அருளால் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு நாம் ஒரு அற்புதமான ஸ்தலத்துக்கு வந்திருக்கிறோம். திருவலிதாயம் அருள்மிகு திருவல்லீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம். சிவன் ஒரு குரு, தட்டாமத்தி ஒரு குரு, முருகர் ஒரு குரு, பிரம்மா ஒரு குரு, நவகிரகத்தில் குரு, 5 குரு இருக்கிற இடம் ஒன்று ஒரு சிறப்பு. இங்கே இந்த இடத்துல வந்தோன்னா அந்த 5 குருவையும் வணங்கின மாதிரி ஒரு சிறப்பு. திருவலிதாயம்னு சொன்னால் யாருக்கும் புரியாது. பாடி அப்படின்னு ஊர் பேர் சொல்லும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். சென்னைக்கு அருகே இருக்கிற பாடியில் இருக்கிற திருவல்லீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம். தடைப்பட்ட திருமணம் இங்கே மெயின். அவள் அந்த குருவர் தான் இங்கே வருவா. இங்கே வந்தோடனே முடிஞ்சிடும். சாமி நல்ல பேர் வாங்கிடும். குருவர் இருந்தாலுமே கல்யாணம் ஆகிடும். அது வேற விஷயம். முயற்சின்னு ஒன்று இருக்கு. முயற்சி இருக்கணும், தரிசனம் எடுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோமோ அதானே. ஆமாம். சாப தோஷ பாப எதிர்மறை சக்திகளை விளக்கும் பெருமான குரு. இங்கே என்ன விசேஷம் அப்படின்னா, இது குரு பரிகார ஸ்தலம். குரு சிவனை இங்கே வழிபட்டதுனால குரு பரிகார ஸ்தலமாக இது விளங்குது. குரு பெயர்ச்சி வர 11/5/2025 நடக்க இருக்குது. இங்கே இவர் சொன்னபோது நீங்கள் கேட்ட கேள்வி, குரு பகவானா பள்ளின்னா அவன் ஆட்டுகிறான், அவன் ஆடு. ஆட்டு வித்தால் ஒருவர் ஆடாது, அடக்கு வித்தால் ஒருவர் அடக்காதனால நம்ம ஒரு வருஷம் ஆன ஆட்டம் எவ்வளவோ இருக்கலாம். அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் இந்த பயிற்சிக்கிறேன். ஸோ இந்த பயிற்சியை முன்னிட்டு தான் இந்த சிறப்பு நிகழ்ச்சியாக நாம் பார்க்க போகிறோம். வாங்க கோயிலுக்குள்ளே போவோம். இந்த குரு பயிற்சியில் நம்ம என்ன பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணணும், எந்தெந்த ராசிக்கு இந்த பயிற்சி பலனடையும் அப்படின்றதையும் பார்ப்போம். உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. குரு பகவான் சன்னதி. குருவுக்கு தனி சன்னதி இங்கே இருக்குது. இங்கே தான் குரு பயிற்சி அத்தனை விசேஷங்களும் இங்கே நடக்கும். வியாழ பகவான் குரு. குரும் காஞ்சன சந்நிபம் விதூதம் த்ரிலோகேஷம் தம் நமாமி ப்ரகஸ்பதிம். மகாகுரவே நமः. சுராச்சார்யாய வித்மஹே சுரஸ்ரேஷ்டாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். பரத்வாஜர் பூஜித்த லிங்கம். இந்த புராண கதை பரத்வாஜர் இங்கே தான் பூஜித்த. ஆஞ்சநேயரும் இந்த ஸ்தலத்துக்கு சிவபெருமான வழிபட்டிருக்கிறாரு. அவருடைய தூண் பொதுவாக இந்த தூண் தான் ஃபஸ்ட்டு வரும். ஒரு கோயில் மண்டபம் கட்டணும்னா ஆஞ்சநேயர் தூண் தான் ஃபஸ்ட்டு. அது ஒரு மூலையில் இருக்கும் பாருங்கள். இது கரெக்டாக நார்த் ஈஸ்ட்டில் இருக்குது கரெக்டாக. இப்போ இந்த மாதிரி தூண் திருப்பதிலையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தூண் இதுதான் வைப்பாங்க, அதுக்கப்புறமா தான் மற்ற தூண்லாம் வைப்பாங்க ஒரு கட்டடம் கட்டும்போது. பாருங்கள், ஆஞ்சநேயர் சிற்பமாக இருக்குது எங்கே பார்த்தாலும். இன்றைக்கி நம்ம ஒரு புதுமையாக, ஏன் இது புதுமை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, கோ டெம்பிளோட 100வது வீடியோ இது. அந்த 100வது வீடியோவுக்கு ஒரு சிறப்பம்சமாக எங்கள் அப்பா கலைமாமணி திரு ஸ்ரீகவி அவர்களோட நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். முதல் முறையாக நானும் அவரும் ஒரு கோயிலுக்கு இன்ட்ராக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசையோடு இந்த 100வது எபிசோடை பதிவு பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த குரு பெயர்ச்சிக்காக தான் இந்த திருவலிதாயம் வந்திருக்கோம். ஸோ இந்த திருவலிதாயம் பற்றி அப்பா நிறைய சொல்லுவார். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்பாவை பற்றி. அப்பா ஜெயா டிவியில் அருள் நேரம்னு புகழ். அவர் வாய்ஸில் தான் ஜெயா டிவியை ஆரம்பிப்போம். அது உலக புகழ் பெற்ற வாய்ஸ். அந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரர் எங்கள் அப்பா தான். ஸோ புதுசாக நீங்கள் யூடியூப் பார்க்குறவங்களா இருந்தால் அதுக்கான இன்ட்ரடக்ஷன் தான். போக போக நம்ம நிறைய பேசுவோம். எனக்கு அப்பாவோட புண்ணியத்தினால தான் இவ்வளோ கோயில் நம்ம போயிட்டு வரோம். அதனால தான் இவ்வளோ கோயிலுக்கு நம்மளுக்கு எங்கே போனாலும் ஒரு வரவேற்பு இருக்குது. அந்த கோயிலை நம்மளால் படம் பிடிக்க முடியுது, உங்களுக்கு காட்ட முடியுது. ஸோ இந்த கோயிலை பற்றி அப்பாட்ட கேட்போம். ஐயா வணக்கம். இப்போது குருவுக்கு ஏன் இது பரிகார ஸ்தலமாக சொல்கிறாங்க? பொதுவாகவே
இந்த கோயிலில் உள்ளே வந்தவொடனே வெளிப்பிரகாரத்தில் எதுவும் இருக்காது. வலது பக்கமாக திரும்பினா நவகிரகம் இருக்கும். எடுத்த உடனே நவகிரகம் இருக்கும், நவகிரகத்துக்கு அப்புறம் இருக்கும், அப்புறம் பெருமாளுடைய சன்னதிகள். குரு வந்து இங்கே பல மகரிஷிகளால் பல முனிவர்களால் தியானம் செய்து தவம் செய்து அந்த குருவின் அருளை பெற்ற இடம். ஓகே. ஆனால் தான் இங்கே குருஸ்தலம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த திருவழிதாயம் வந்து பாடின்னு சென்னையிலேருந்து பாடி, சென்னை பட்டணத்தில் இருக்கு. வலிதாயம்ன்றது சொன்னால் கருங்குருவின்னு பரத்வாஜ மகரிஷியுடைய சாபம் தீர்த்த இடம். இது ஒரு மகரிஷியுடைய சாபத்தையே ஒரு மகோன்னதமாக தீர்த்த இடம். ஆனால் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அது இந்த குரு பயிற்சி திருவிழா அவ்வளவு மக்கள் இங்கே தான் வருவாங்க. பொதுவாக வியாழக்கிழமையான நிறைய கூடுற இடமும் இதுதான். சரி, இங்கே விளக்கேற்றினாலுமே போதும், அவர்கள் வாழ்வில் போதும். பெரிய வாழ்வில் அருள் விளக்காக இங்கே அமையறது குரு பகவான் தான். இந்த குரு பகவானை வணங்கினாலே எப்படி அந்த மகரிஷியோடைய சாபம் தீர்ந்ததோ, சாப தோஷ பாபம் எல்லாம் தீர்ந்து. திருவழிதாயம் இதை பாடி வழக்கு சொல். அருள்மிகு ஜெகதாம்பிகை சமேத அருள்மிகு வள்ளீஸ்வரர் திருக்கோயிலில் சிறப்பு அர்ச்சகர் என்னுடைய 30 ஆண்டுகால நண்பர் சிவஸ்ரீ தீமான் ஞான சம்பந்த சிவாச்சாரிய ஐயா, வணக்கம். அவர் வந்து சிவ தத்துவம், பதி பசு பாசம் இதெல்லாம் நான் சொல்லுவேன். ஆனால் இவா கிட்டேருந்து கற்றுக்கணும் தான் அதிகம். எனக்கு என்னுடைய அனுபவமே இவாப்பா பட்டாச்சாரியார் இருப்பாங்க. இப்போ இந்த குரு பயிற்சிக்கு என்ன நடக்கும், என்ன செய்யலாம், எல்லா மக்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் திருவழிதாயம் போகணும், அது எங்கே இருக்குது, என்ன இருக்குது. அதுக்காக தான் இந்த கோ டெம்பிள் இந்த டிவியில் நம்ம இதெல்லாம் சொல்ல போவோம். குரு பயிற்சிக்கு என்ன? குரு பயிற்சி வந்து இந்த சித்திரை மாதம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி, மே மாதம் 11ஆம் தேதி மத்தியானம் 1:19க்கு ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதுக்கு என்ன பரிகாரம்? இப்போ பரிகாரம்னும் போது நம்ம குரு வந்து 2, 4, 6, 8 இருக்கும்போது அவர் அந்த கல்யாண தடை, சந்தான தடை, வேலை தடையெல்லாம் பண்ணுறாரு. அது பரிகாரம்னும் போது அந்த குருஸ்தலத்துக்கு வந்து போய் 9 வாரம் 11 வாரம் போய் ஒரு அர்ச்சனையோ அபிஷேகமோ பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டால் நடக்கும். நமக்கு எந்த கிரகம் வந்து அந்த வலிமை கம்மியாக இருக்கோ அதை வந்து நம்ம ஆக்டிவிட்டி பண்ணும்போது நமக்கு அந்த குருவோட சிறப்பு வந்து கிடைக்கும். அதனால் இந்த கோயிலுக்கும் குருவுக்கும் என்ன சம்மந்தங்க? இந்த கோயிலில் வந்து குரு பகவான் வந்து சிவனை வந்து பூஜை பண்ணியிருக்காரு. ஒரு குருக்கு ஒரு தோஷம் ஏற்பட்டு இந்த சிவனை வந்து பூஜை பண்ணதா சிறப்பு. அந்த மாதிரி சிறப்பு பண்ணும்போது 96ல் குருவாயூருளம் வள்ளீஸ்வரர் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் அதை இது பண்ணோம். சுவாமியை குருவாயூருளம் வள்ளீஸ்வரர் சுபாஷினி மேடம் வந்து ஞானபூமியில் அதை பப்ளிஷ் பண்ணாங்க 94ல். அப்படி குருவாயூருளம் வள்ளீஸ்வரர் வந்து இப்போ குரு வந்து ஃபேமஸ் ஆகிட்டார். இப்போ வள்ளீஸ்வரர் வந்து சுவாமி தான் ஃபஸ்ட்டு, எல்லா இடத்துலையுமே சுவாமி தான் ஃபஸ்ட்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி இங்கே வந்து சிவன் ஒரு குரு, தட்டாமூர்த்தி ஒரு குரு, முருகர் ஒரு குரு, பிரம்மா ஒரு குரு, நவகிரகத்தில் குரு, 5 குரு இருக்கிற இடம் ஒன்று ஒரு சிறப்பு. இங்கே இந்த இடத்துல வந்தோன்னா இந்த 5 குருவையும் வணங்கின மாதிரி ஒரு சிறப்பு. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள் பண்டத்தினே இருக்கு, பிண்டத்தினே இருக்கு. அதனால பஞ்ச குருஸ்தலம் இது ஒண்ணுதான் சிறப்பு. ஆமா, ஆலங்குடியாகவும் திகழ்படுது, தென்குடி திட்டையாகவும் திகழ்படுது. எல்லா இடத்திலும் இருந்தாலும் கூட இங்க பரத்வாஜ முனிவர் கருங்குருவியாகி மேனகியோட சாபத்தினால பரத்வாஜர் வந்து இங்க கருங்குருவி வடிவத்தில் வந்து பூஜை பண்ணியிருக்காரு. அந்த கருங்குருவி பேர் வலிகன். வலிகன் பூஜை பண்ணதால வலிதாயம்னு சொல் வழக்கில். இதை சுற்றி ஒரு 11 ஸ்தலம் இருக்கு. திருவான்மியூரில் ஆரம்பித்து திருவான்மியூர், திருவிற்கோலம், திருவூரல், திருஇளமயங்கோட்டூர், திருக்கச்சூர், திருவாலங்காடு, திருநீன்ற ஊர், திருமலைவாயில், இது வந்து திருவொற்றியூரில் வந்து முடியும். நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு சிறப்பு மாலை மாதிரி ஒரு கடலோரில் ஆரம்பித்து கடலோரத்தில் முடிகிற மாதிரி ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது. இது நடுவில் திருவழிதாயம் இருக்கிற மாதிரி. இந்த கருங்குருவி பேர் வலியன் பூஜை பண்ணாலும் வலிதாயம். தொண்டை நாட்டை 32 சிவத்தலத்தில் இது ஒரு சிவத்தலம். திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர், ராமலிங்க சுவாமிகள் பாடல் பெற்றது.
சூரிய சந்திரன் பூஜை பண்ணியிருக்காரு, ஆஞ்சநேயர் பூஜை பண்ணியிருக்காரு, பிரகஸ்பதி குரு பூஜை பண்ணியிருக்காரு. இது இல்லாத அக்னி பூஜை பண்ணியிருக்காரு, யமன் பூஜை பண்ணியிருக்காரு. இந்த ஸ்தலத்தில் வந்து இது பண்ணால் யம பயம் கிடையாது, அக்னி பயம் கிடையாதுன்ட்டு பாடல் படுறது திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர், ராமலிங்க சுவாமி, பாம்பன் சுவாமியும் பாடல் இருக்குது. ராமலிங்க சுவாமி வந்தப்போ ஒரு கந்தையை சாத்திருந்தா ஒரு ஒரு 10 பாட்டு இருக்குது. வள்ளலார் அருட்பா. அது சாப்பிட்டு பெரிய விஷயம் என்னென்னா, சீர்காழி பிள்ளை, சீர்காழி சொல்லுவா, சீர்காழி பிள்ளை ஞான சம்பந்தன் தேவாரம் பதிக இடத்துல சிவஸ்ரீ சிவாகம ரத்னா சீலஸ்ரீ ஞான சம்பந்தனே பிரதான அர்ச்சகராக இருந்து இங்கே பண்ணுறாரு. பல விஷயங்கள் அவர் கையால் நடந்தது. தடைப்பட்ட திருமணம் இங்கே மெயின். அவன் அந்த குருவர்கள் தான் இங்கே வருவா. இங்கே வந்தவொடனே முடிஞ்சிடும். சாமி நல்ல பேர் வாங்கிடும். குருவர் இருந்தாலுமே கல்யாணம் ஆகிடும். அது வேற விஷயம். முயற்சின்னு ஒன்று இருக்கு. முயற்சி இருக்கணும், தரிசனம் எடுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோமோ அதானே. ஆமாம். சாப தோஷ பாப எதிர்மறை சக்திகளை விளக்கும் பெருமானம் இங்கே இவர் சொன்னபோது நீங்கள் கேட்ட கேள்வி, குரு பகவானா வள்ளின்னா அவன் ஆட்டுகிறான், அவன் ஆடும். ஆட்டு வித்தால் ஆறுவர் ஆடாது, அடங்கு வித்தால் ஆறுவர் அடங்காதனால நம்ம ஒரு வருஷம் ஆன ஆட்டம் எவ்வளவோ இருக்கலாம். அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் இந்த பயிற்சிகளை. இந்த பயிற்சி எதுக்காக வருதுன்னா, பயப்படக்கூடாது. ஒரு மனிதனை திருத்தி அந்த மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், மனிதன் மாமனிதனாக உயர வேண்டும், அந்த மாமனிதன் தெய்வ திருவருளை பெற்று உய்ய வேண்டும். அதுக்காக தான் பயிற்சிகளே. ஏற்கனவே ஆகர்ஷண சக்தி குரு, அவன் ஆற்றுகிறான், கொடி நன்மை, அவன் ஆடுகிறான். அதனால இங்கே ஜெகதாம்பிகை உலகத்தை ஆள்பவன், உலகத்தை ஆள்பவன் கீழே இந்த பிரகஸ்பதியான வியாழ பகவான் இங்கே எழுந்திருக்கா. குரு பயிற்சி ஒன்று. அது மட்டுமல்ல, இந்த தலத்துடைய விசேஷ அடியெடு தெரிஞ்சு வைக்கும். வியாழக்கிழமை சுபீட்சம் காலையில் 6 மணிக்கு நட திறந்ததுலேருந்து ஈவினிங் வரைக்கும். அதில் நீங்கள் 9 விளக்கு, 21 விளக்கு, ஞான சம்பந்தருடைய கோளறு பதிவு 41 விளக்கு ஏற்றணும். ஒரு தடவை ஏற்றினா போதும். அந்த ஒரு தடவை ஏற்றும் போது உங்கள் மனம் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமத்தமர், இப்படிப்பட்ட உத்தமருடைய உறவு இருந்தால் அந்த உத்தமர் இது போய் சொல்லுவார். அர்ச்சகர்னா யாரு? நம்மளுடைய விஷயத்தை அங்கே போய் சொல்லி தேங்காய் உங்களுக்கும் நடுவில் இருக்கிற தேங்காய் ஒருவரை பன்மையில கூப்பிடக்கூடிய ஆட்கள். தேங்காவை பிச்சு வந்திருக்கிற இவருக்கு நீ பண்ணுன்னு அவர் சொல்றாரு. தவிர இது லோகக்ஷேமம் தர்மக்ஷேத்திரே அப்படின்ற மாதிரி சத்தியத்துக்காக பாடுபடுறவா தான் இவாளாம். அதனால தான் பாடசாலையிலேருந்து எனக்கு தெரியும், எனக்கு நிறைய தெரியும். இவாளாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து 3 தடவை ஸ்நானம் பண்ணணும். சாதாரண மனிதர்கள் மாதிரி அவர் இல்லை. எது ஒன்றும் அவசரத்துக்கு கூட ஒரு ஸ்நானம் இருக்குது இவாளுக்கெல்லாம். இவாளுடைய தீட்சையே வேற. ஒரு பெரிய புராணம். ஒரு முறை நம்ம சிவாகம ரத்னா கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் பதிப்பு பாசத்துலாம் ரொம்ப அழகாக சொல்லுவார். அப்படி என்னுடைய ஆப்தம் இது. ஆகையினால எல்லோரும் இந்த ஸ்தலத்துக்கு வாங்க, குரு பயிற்சி வாங்க, வியாழ குருவர்கள் பெருக. ஓகேங்க. இந்த தட்சிணாமூர்த்தி கிட்ட தனுசு ஒரு பக்கமும் மீனம் ஒரு பக்கமும் இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க? அதாவது குரு பகவான் வந்து 2 வீடு ஆட்சி, தனுஷம் மீனமும் வந்து ஆட்சி. சரி. அதனால குரு பகவான் வந்து இங்க திருநள்ளாறுல மகரம் கும்பம் வச்சிருக்கா. சரிங்க. அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு 25 வருஷமா பண்ணணும்ட்டு சரி அதை வந்து இங்க செயல்முறையில பண்ணியிருக்கேன். இங்க அம்பாள் கிட்ட நின்று அங்க வழிபடும் போது சுவாமியும் அம்பாலும் சேர்ந்து மேல நம்மளுக்கு மேல வந்து நவகோணம், நவகோணம், அஷ்டலட்சுமி, அஷ்டதிக் பாலகர். ஓஹோ. அது 9 இப்படி கோணம் ஆரம்பிச்சு 9 கோணத்துல முடிஞ்சிடும். சரிங்க. அங்க நின்று ஒரே பார்வையில சுவாமி அம்பாளை பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு இங்க இருக்கு. அந்த அமைப்பு சுவாமி அம்பாள் சன்னதி வந்து நம்ம தனியா போனோம், சாமி பார்த்துட்டு அம்பாள் சன்னதிக்கு போனோம். இங்க வந்து ஒரே பார்வையில அந்த கீழே நின்று சுசீந்திரத்துல நவகிரகம் இருக்கு, அது மாதிரி. ஓகே. அதே மாதிரி இங்க ஒரு சிறப்பு இது. சரிங்க. நெகட்டிவான தாட்ஸ் சொல்லுவாங்க. அதைத்தான் சிவாகம ரத்னா சொன்னார். அம்பாளையும் அப்படி பார்க்கும்போது நவகோணம், இந்த நவகோணம் நெகட்டிவ் தாட்ஸை பாசிட்டிவாக. ஆனால் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆனால் தான் அம்பாளும் ஈஸ்வரன் அப்படிப்பட்ட 2 பேரும் கலந்துருக்காங்க. 2 பேரும் அத்தனை ஆயுசு. ஆனால் நவகோணத்துக்கிட்ட நின்று நீங்கள் ஜபம் பண்ணால் போதும், எல்லா எதிர்மறை சக்தி நெகட்டிவ் பாசிட்டிவாக. அதுதான் நவகோணம்ங்கிறது இங்கே மேலே. சரி. இந்த நவகோணத்துக்கு நினைக்கிறது அபூர்வமான கோயில்.
2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த இந்த கோயில். அதனால தான் பல பேர் இதிகாச புராணங்களில் அந்த மகரிஷியை பற்றி நீங்கள் படிக்கணும். பரத்வாஜ் பெரிய மகான், அவருக்கு தெரியாத எதுக்காக சாபம் வாங்குறது? இதெல்லாம் நமக்கு அறிவுறுத்தி காட்டுவதற்காக ஏற்பட்ட சம்பவம். இல்லையெனில் திருவருளும். குரு என்றால் அனைவருக்கும் ஒரு குரு இருப்பார். கிரகங்களிலே ஞான குரு பிரகஸ்பதி, அவர் தேவகுரு. அந்த குரு வியாழன் என்று சொல்வார்கள். தேவானாஞ்ச ரிஷினாஞ்ச குரு காஞ்சன சந்நிபம் புத்தி போதும் துரோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதி. அடியன் கலைமாமணி ஸ்ரீகவி. என்னுடன் இணைந்திருப்பவர் என் சகோதரர் செயல் அலுவலர் ஆ குமரன். அப்படி என்றால் ஆச்சரியப்படத்தக்க குமரன். எல்லா கோயில்களிலும் திருப்பணிக்கு முன்னின்று நிற்பவர் இவர். அதிலும் இவருக்கு இந்த திருவழிதாயம் குரு பகவான் பூரண அருளை கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு செய்யுள் நீங்கள் பார்க்க வேண்டும். தேவார பதிகம் தொண்டை நாட்டில் 21வது திருத்தலம் இது. அருள்மிகு ஜெகதாம்பிகை சமேத திருவல்லீஸ்வரர் திருக்கோயில். இது என்ன வல்லீஸ்வரர்? அற்புதமான முனிவர் பரத்வாஜ முனிவருக்கு ஒரு சாபம் ஏற்றது. வல்லீஸ்வரம் என்றால் கருங்குயிலாக கருங்குருவியாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட முனிவர் முக்காலம் அறிந்தவர். அவர் இத்திருத்தலத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள திருத்தலம். இங்கே வந்து தவம் செய்து இந்த ஜெகதாம்பிகை சமேத வல்லீஸ்வரர் பெருமான் தரிசனம் செய்தது. அது மட்டுமின்றி அவரும் குருவை விடவில்லை. இங்கே இருக்கும் குரு பகவானை 41 நாட்கள் இருந்து ஜபம் செய்து இந்த தீர்த்தத்திலே நீராடி அந்த சாபம் நீக்கியவர். ஆக குரு பெயர்ச்சி என்பது ஆண்டுக்கு ஒரு முறை வரும். எனினும் குரு பார்வை மங்களகரமானது. இந்த திருக்கோயிலுக்கு வந்தால் என்ன நிகழ்வு? ஏனென்றால் இன்றைய உலகத்திலே பக்தர்கள் பிரார்த்தனை தலம், பரிகார தலம், வேண்டுதல் நிறைவேறுமா என்றபடி அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை அமைந்து இங்கே குரு பயிற்சி மிக மிக விசேஷம். பல திருத்தலங்களில் குரு பயிற்சி உண்டு. எனினும் பரத்வாஜ முனிவர் என்பது பெரிய மகான். இதிகாச புராணங்களில் பார்த்தால் பரத்வாஜ முனிவரை பார்ப்பார்கள். அவருடைய சாபம், பொதுவாக முனிவர்கள் சாபம் கொடுப்பார்கள். அவர் சாபம் பெற்றால் கருங்குருவியாக இருந்து அந்த குரல் கூட வராத நிலையில் பொதுவாக காளிதாசன் சொல்லுவார், பொதுவாக குருவிக்கு குரல் கம்மி இருக்கும், வசந்தருது வரும்போது மாந்தளிர் இருக்கும், அதை உண்டு விட்ட பின் குரல் வரும். அப்படி மாந்தளிராக மரமாக இங்கே வல்லீஸ்வரர் குரு பகவான். இந்த குரு பயிற்சிக்கு என்ன நடக்கும்? நமக்கு என்ன பண்ணணும்? எந்த ராசியிலிருந்து எங்கே போகும்? ஒன்றும் பயம் இல்லை. கிரகம் என்றாலே பற்றி இழுப்பது என்பது ஒரு பொருள். எதற்காக பற்றி இழுக்கிறான்? அவன் கடமையை அவன் செய்கிறான். ஜெகதாம்பை சமேத வல்லீஸ்வரர் செய்ய சொல்கிறார், அவ்வளவுதான். அதனால் கிரகங்கள் மீது நாம் பொறாமைப்படவோ வருத்தப்படுவோ தேவையில்லை. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். அவ்வளவுதான் விஷயம், சின்ன விஷயம். ஆனால் இந்த குரு பகவான் எதற்காக வருகிறான் என்றால், இந்த ஓராண்டு நாம் பல தெரிந்தும் தெரியாமல் பல தவறுகளை செய்திருக்கிறார். ஆனால் துன்பங்கள் ஏற்படலாம். இந்த குரு உங்களை வந்து பிடிப்பதற்கு காரணம் உங்களை திருத்த வேண்டும் என்பதற்காகத்தான். இப்போதிருந்தாவது மனிதா, நீ திருந்தி வாழ். இறைவனுடைய பதகமனங்களை பற்றிக்கொள். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிக்கன பிடித்தேன் எங்கே எழுந்தருள்வது என்கிறார் மாணிக்கவாசகர். எழுந்தருள முடியாது. எப்பவுமே பகவானுடைய பாத கமலங்களை பற்ற வேண்டும். அதை பற்றி கொண்டால் அவர் வியாழ பகவான் சொல்வார். இந்த வியாழ பகவானுக்கு என்ன இன்னும் ஒரு சிறிய மேன்மை மட்டும் சொல்லுது. கந்த புராணத்திலே செந்திலம்பதி எனும் திருச்செந்தூரிலே படைவீடு அமைக்கிறான் முருகப்பெருமான். ஏற்கனவே வருகின்ற பொழுது தாரகனை சம்ஹாரம் செய்துவிட்டுத்தான் வந்தார்.
வந்த பின்னர் தான் கந்த புராணத்தின்படி அசுர காண்டத்தை பற்றி கேட்க. முருகனுக்கு தெரியாத தாரகனை சம்ஹாரம் செய்துவிட்டு தானே வந்தான். இந்திரனை சொல்கிறான். இந்திரன் சொன்னார் குரு சொல்வார். அப்போது வியாழ பகவான் அப்படிப்பட்ட மேன்மையை கொடுத்தவர். சார் இப்போ இங்கே குரு பயிற்சி நடக்குது. 3ஆம் தேதியிலிருந்து பிரம்மோற்சவம் வெகு சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய கூட்டங்கள் வருது, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த குரு பயிற்சிக்கு இங்கே என்னென்ன செஞ்சால் என்னென்ன பரிகாரம் வரும்? குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சார், காலையில் அன்றைக்கி வந்து லட்சார்ச்சனை பண்ணியிருக்கோம் சார். ஏன்னா லட்சார்ச்சனை பண்ணுறீங்க காலையில்? லட்சார்ச்சனை பண்ணியிருக்கோம். லட்சார்ச்சனைக்கு அதுக்கப்புறம் மதியத்து பயிற்சிக்கு அப்புறம் வந்து பரிகார ஹோமம் பண்ணியிருக்கோம். பரிகார ஹோமம் பயிற்சிக்கு அப்புறம்? பயிற்சிக்கு அப்புறம். ஏன்னா அது பண்ணால் தான் வந்து சாத்தி வந்து பல பக்தர்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. பயிற்சிக்கு பண்ணால் தான் நல்லதுன்ற மாதிரி பொதுவான கோரிக்கை. அதனால் இந்த கோயிலில் சென்ற ஆண்டு வந்த அந்த ஒரு சூழ்நிலையை வச்சு இந்த முறை பரிகாரத்துக்கு அப்புறம் தான் பண்ணுறோம். இது பயிற்சிக்கு அப்புறம் பயிற்சிக்கு அப்புறம் பண்ணுறது. ஏன்னா வரமுறையில் வந்து முதல்ல பரிகார ஹோமம் பண்ணிட்டு தான் பயிற்சி பண்ணுவாங்க. ஆமாம். ஆனால் இத்திருக்கோயில் மட்டும் அவர் சொல்வது, செயல் அலுவலர் ஸ்ரீமான் ஆ. குமரன் அவர்கள் சொல்கிறார், முதல்ல லட்சார்ச்சனை, அதுக்கப்புறம் ஹோமம். அந்த ஹோமத்தில் பக்தர்கள் கலந்து கொள்வதற்கு இங்கே அலுவலகத்தில் வந்து நீங்கள் வந்து அதனுடைய விவரங்களை சேகரிச்சுக்கணும். முதல்ல இது இருக்குது கட்டணம். இது என்னென்னா 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை ரிஷப ராசியிலிருந்து மதியம் 1:19 மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிடும். அதனால் இந்த ரிஷப ராசி மட்டுமல்ல, மிதுன ராசி மட்டுமல்ல, எல்லா ராசிக்காரர்களும் இதில் கலந்துக்கணும். இதில் கட்டணம் போட்டிருக்காங்க. லட்சார்ச்சனை காலையில் நடக்கும். குரு பரிகார ஹோமம் மாலை வரைக்கும் நடக்கும். திங்கட்கிழமையில் சிறப்பாக அபிஷேகம்லாம் ஏற்படும். இந்த குரு பயிற்சி அன்னைக்கு ஒரு திருத்தலத்தில் இருக்கிறது. அதுலேயும் குரு பகவான் மிகவும் மேன்மை பெற்றவர் என்று ஏற்கனவே அடியேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எல்லாமே பகவான், அதாவது இறைவன் அருள்மிகு வள்ளீஸ்வரர் பார்த்து கொள்வார். ஜெகதாம்பிகை, உலகத்துக்கே அம்பிகை. ஜெகம்னா உலகம், அந்த அம்பிகை ஆளுகின்றார். ஆனால் எந்த தீங்கும் ஏற்படும். நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அது சத்திய பிரமாணமாக நடக்கும் என்பது அடியனுக்கு நிறைய அனுபவம் உண்டு. 2003 இதை ஒரு தொலைக்காட்சிக்காக எடுத்து அனுபவப்பட்டவன். இதை பற்றி நிறைய ஒரு செயல் அலுவலருடன் பேசுவது என் வாழ்க்கையிலே தான் முதல் தடவை. ஒளிப்பதிவுக்கு முன்னால் மிக ஆப்த நண்பர், சிறந்த பக்தர். இவர் தொட்ட மெடலாம் கும்பாபிஷேகம் தான். இப்போது கூட சமீபத்தில் இங்கே ஒரு வைணவ கோயில் இருக்கிறது, ஆதிகேசவ பெருமாள் கோயில். அதற்காக ஆரம்பித்திருக்கிறார். இங்கே பல கோடி செலவில் பணியாளர்கள் தங்குவதற்கு விடுதி கட்டப்படுகிறது. திருக்குளம் சீரமைக்கப்படுகிறது. திருத்தேர் கட்டப்படுகிறது. பக்தனின் கடமை பகவானுக்கு சேவை செய்யும். அந்த பகவானுக்கு என்ன சேவை செய்ய வேண்டுமோ அவ்வளவு. இந்த கட்டணம் என்பது வசூலிப்பது அதை வேள்விக்கான செலவினங்களுக்கு முற்றிலும் வியாபார நோக்கம் இல்லாமல் இந்த குரு பயிற்சி நடைபெறுகிறது. அனைவரும் இங்கு வந்து அந்த குரு பயிற்சி தரிசிக்க வேண்டும். தேவானாஞ்ச ரிஷினாஞ்ச குருங்காஞ்சன சந்நிபம் புத்தி போதும் துருளகேசம் நமாமி பிரகஸ்பதி. இந்து சமய ஆளுகைக்கு உட்பட்ட திருக்கோயில். பொதுவாக அடியனுடைய அனுபவத்திலே கும்பாபிஷேகம், சம்பரோட்சணம், இப்படிப்பட்ட குரு பயிற்சி விழாவில் எல்லாம் மிக பாதுகாப்பாகவே இந்த இணை ஆணையர், உதவி ஆணையர், இன்ஸ்பெக்டர், செயல் அலுவலர் அனைவருமே செய்வார். இந்த கோயில் என்ன சார் நடக்கும்போது என்ன ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கீங்க? அதாவது பக்தர்களுடைய வருகை வந்து இந்த ஆண்டு அதிகமாக வரும் என்பத காரணத்திற்காக அனைவருக்கும் நீண்ட வரிசைகளையே தரிசனம் செய்வதற்கு அவர்களுக்கு கியூ வரிசைகளும், வெயில் காலம் என்பதால் கோடை வெப்பத்தை தணிப்பதற்காக மிகப்பெரிய பிரம்மாண்ட பந்தலும் அமைக்கப்பட்டு வருகிறது. மேலும் அவர்களுக்கு குடிநீர் வசதி, நீர்மோர் வசதி செய்வதற்கும் திருக்கோயில் நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் அவர்கள் வந்து திருக்கல்யாணம்
சுவாமியோடைய திருக்கல்யாணம் முடிந்தவுடன் அனைவரும் ஒரு உள்ளன்போடு சென்று அடையும் ஏதுவாக ஒரு 2000 பேருக்கு வந்து அன்னதானமும் இத்திருக்கோயிலில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. எனவே பொதுமக்கள் அனைவரும் வருகை தந்து இந்த விழாவினை வந்து கண்டுகளிக்குமாறும் குருப்பெயர்ச்சியினுடைய பலனை அனுபவிக்குமாறும் திருக்கோயில் நிர்வாகத்தால் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குரு நம்மிடம் வருகிறார் என்றாலே ஒரு மங்களகரமான விஷயம். அதைத்தான் கோளறு பதிகத்தில் ஞான சம்பந்தர் 11 பதிகங்கள் 2 சொல்கிறேன். வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடை மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்ற திருஞான சம்பந்தர் 41 நாட்கள் சொல்கிறார். என்போடு கொம்புடாமை இவை பார்வில் இங்கே எரிசேரி ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் 9 1 7 18 உடனாய நாள்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர் மிகவே 9 1 7 18 9 9 16 18 41 நாட்கள். கடைசியில் ஒரு சத்திய பிரமாணம் செய்க ஞான சம்பந்த சீகாழி பிள்ளை அல்லவா, அம்பிகையின் ஞானப்பால் குடித்தரவல்லவா, தேனமர் பொழில்களாலே வில சென்ன துண்ணி வல செம்பனங்கும் திகழ நான்முகன் ஆதி யாய பிரமா புறத்து மறை ஞான ஞானம் தானுரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆனசொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வரானின் நமதே என்று சத்தியமுட அந்த சத்திய பிரமாணத்துக்கு உதாரணமே திருவழிதாயம், அதாவது பாடி எனும் அருள்மிகு ஜெகதாம்பிகை சமேத அருள்மிகு வள்ளீஸ்வரர் திருக்கோயில் எழுந்தருளிருக்கும் ஞான குருபக். சென்ற எபிசோடில் நம்ம கஜபிருஷ்ட விமானத்தோடு இருக்கிற ஒரு சிவாலயத்தை தான் பார்த்தோம். இங்கே திருவிழிதாயம் திருவல்லீஸ்வரர் திருக்கோயிலும் கஜபிருஷ்ட விமானத்தில் தான் அமைஞ்சிருக்கு. தொண்டை மண்டல சிவாலயம்ன்றதால இந்த அமைப்பு இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகான அமைப்பு. இந்த மண்டபம் இருக்கிறதால அந்த கஜபிருஷ்டம் வந்து முழுமையாக தெரியல, இருந்தாலும் உங்களுக்கு என்ன முடியுமோன்னு காட்டிகிட்ருக்கோம். ரொம்ப அமைதியான இந்த திருக்கோயிலுக்கு நம்ம இங்கே வந்ததே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஒரு அற்புதமான நிகழ்வு இன்றைக்கி நடந்தது. கோட் டெம்பிளை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இது மாதிரி பல சிறப்பு வாய்ந்த திருக்கோயில்கள் நம்ம பார்ப்போம். நீங்கள் தொடர்ந்து இதுக்கான ஆதரவை கொடுங்க. உங்களுடைய ஆதரவுகள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து ஆதரவு கொடுக்கலாம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல திருக்கோயிலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி. சுபாஷ் கவி.